அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இதயக்கனி 225வது வெற்றி விழா திரைப்படமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு வெற்றி திரைப்படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலைபெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த, மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுடைய மனங்களில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவராக புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நடித்த திரைப்படம் இன்றைக்கு இதயக்கனி என்கிற அந்த திரைப்படம் 225வது நாள் வெற்றி விழாவாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ஆல்பர்ட் திரையரங்கிலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த திரைப்படத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரிலே சென்று அந்த காட்சியினை தற்போது பார்த்து வருகிறார்கள். ஆல்பர்ட் திரையரங்கிலே அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படத்திற்கும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அந்த திரையரங்கத்திலே அமர்ந்து தன்னுடைய தலைவனை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவரை, ரத்தத்தின் ரத்தமான இதய தெய்வத்தை, அவருடைய திரைப்படத்தை இன்றைக்கு இதயக்கனி என்கிற அந்த திரைப்படம் 225வது நாள் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்யா மூவிஸ் தயாரிப்பிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் இதயக்கனி என்கிற அந்த திரைப்படம் 225வது நாள் வெற்றி விழா திரைப்படமாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த படத்தை இன்றைக்கு ஆல்பர்ட் திரையரங்கிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திரையரங்கத்திலே அமர்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கர்நாடக தமிழக திரைப்பட விநியோகிஸ்தர் ராஜு, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், அதே போன்று தலைமை நிலைய செயலாளராகக்கூடிய எஸ்பி வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராகக்கூடிய KP முனுசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளராகக்கூடிய பாலகங்கா, அதே போன்று ஏராளமான திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் என அங்கே குழுமி இருக்கிறார்கள். குறிப்பாக MG ராமச்சந்திரன் என்றாலே அந்த காலகட்டத்தில் மக்கள் அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு எண்ணற்ற அளவிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய திரையரங்குகளில் சென்று நேரிலே அந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கும் அவருடைய பாடல்களை கேட்பதற்கும் புரட்சிகரமான கருத்துக்களை மனதிலே நிறுத்திக் கொள்வதற்கும் நேரடியாக செல்வார்கள். அப்படிப்பட்ட திரைப்படத்தை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆல்பர்ட் திரையரங்கிலே நேரிலே சென்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், அதே போன்று அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு, அதே போன்று ஐஸ்வர்ய வேலன், வெண்ணிராடை நிர்மலா, அதே போன்று பின்னணி பாடகராக இருக்கக்கூடிய பண்டாரிபாய், அதாவது ஏராளமானோர் இந்த திரைப்படங்களிலே தங்களுடைய அந்த ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நடித்த அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். இதயக்கனி 1925ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். குறிப்பாக ஜெகநாதனுடைய இயக்கத்திலே வெளிவந்த இந்த திரைப்படம் எம்ஜிஆர், அதே போன்று ராதா, சலுஜா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜெகதீசன் என்பவர் வசனம் எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்திலே ஏராளமான நடிகர்கள், குறிப்பாக புரட்சி தலைவரை போன்று ராதா, சலுஜா, லட்சுமா, மாலா உள்ளிட்ட மனோகர், அதே போன்று தேங்காய் சீனிவாசன், CR பார்த்திபன், கண்ணன், கோபாலகிருஷ்ணன், ராமதாஸ், இப்படி வெண்ணிராடை நிர்மலா, அதே போன்று பண்டாரிபாய், அதே போன்று ராஜசுலோச்சனா, சண்முக சுந்தரி உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் இந்த படத்திலே நடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக இன்றைக்கு இந்த திரைப்படம் 225வது நாள் வெற்றி விழா திரைப்படமாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. வேல்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் ஐஸ்வர்ய கணேஷ், அதே போன்று மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய பாலகங்கா, அதே போன்று விருகை ரவி, RS ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் இந்த திரையரங்கிலே அமர்ந்து திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்து அது சொல்லல்ல, மிகப்பெரிய மந்திரம் என்பது தமிழக வரலாற்றில் அசைக்க முடியாத 3 எழுத்துக்களாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட இன்றைக்கு மக்கள் மனங்களிலே நிலைத்த புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவருடைய படமாக இருக்கக்கூடிய இதயக்கனி என்கிற இந்த படத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமர்ந்து தன்னுடைய தலைவனுடைய திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் மக்களுக்காகவே, அடித்தட்டு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக
குறிப்பாக அடித்தட்டு மக்களுடைய குழந்தை கல்வி கற்பதற்காக தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை கொடுத்த பொன்மன செம்மல் திரைப்படத்திலும் ஏழை எளிய மக்களுடைய உழைப்பவர்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, சுமை தூக்குவோர்களுக்காக, ஆட்டோ ஓட்டுவர்களுக்காக, ரிக்ஷா ஓட்டுவர்களுக்காக பல்வேறு திரைப்படங்களை நடித்து காட்டியிருக்கிறார். அதனுடைய வாழ்நாளிலும் அப்படிப்பட்ட மனிதர்களை நேரிலே அவர் சென்று பார்த்து அவருடைய துயரங்களையும் கண்ணீரையும் துடைத்தவர் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள். குறிப்பாக பல்வேறு வேடங்களிலே தாங்கி இருக்கக்கூடிய இதயக்கனி என்கிற இந்த திரைப்படம் 1975 வெளியான திரைப்படம். குறிப்பாக தொடர்ந்து தமிழகத்திலே பல்வேறு நிலைகளிலே மிகப்பெரிய வெற்றிக்கனியை ஈட்டி தந்த இந்த திரைப்படம் தொடர்ந்து வெளியிடப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே 225வது நாளாக இந்த படம் மீண்டும் இந்த மிகப்பெரிய சரித்திர சாதனையை படைத்திருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. எம்ஜிஆர் என்கிற அந்த மகா சகாப்தம் இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட அவருடைய திரைப்படம் இன்றைக்கு 225 நாட்களை கடந்து வெற்றி படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மனதிலே எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்து எந்த அளவிற்கு செல்வாக்கினை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி விழா நமக்கு சொல்லுகிறது. இந்த திரைப்படத்தின் மூலமாக புரட்சித் தலைவருடைய செயல்பாடுகள், புரட்சித் தலைவர் ஏற்கனவே ஆற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கான சேவைகள் இவையெல்லாம் கடந்து இன்றைக்கு அந்த திரைப்படத்தை இன்றைக்கு 225வது நாள் வெற்றி விழா திரைப்படமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அமர்ந்து மிகப்பெரிய சந்தோஷத்தோடு அவருடைய பாடல்களை, அவருடைய நடிப்புகளை, அவருடைய சண்டை காட்சிகளை, அவர் மக்களுக்காக பேசுகிற அந்த வசனங்களை ரசித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது.